திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. போதாதுக்கு அவர்களும் திரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார், பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி மூன்றுமே திரு கருணாநிதி குடும்பத்திலே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மக்களா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை இல்லைங்களா? அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார், அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திமுகவுடைய இளநிலை மாநில செயலாளர், திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி ஒன்று தலைவர், இளநிலை பொதுச் செயலாளர், மூன்று மகளிரணி செயலாளர். மூன்றுமே திரு கருணாநிதி குடும்பத்திலே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க. இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. போதாதுக்கு அவர்களும் திரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கட்சியிலும் சரி, இல்லது ஆட்சி அதிகாரத்திலும் சரி, திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும். இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர். ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா? ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர். ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும், அதிகாரத்திலும் இருக்க முடியும், கட்சியிலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா?